ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. மாதம் முழுக்க வேலை செஞ்சாலும் நம்ம செலவு பார்த்திங்கன்னா கடன் ஒரு மாதம் ஆனால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிது. ஆனால் செலவு மட்டும் சீக்கிரம் ஆயிடுது. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் ஒன்றும் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் முடியல. சரி நாளைக்கு செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். ஒரே டயர்டாக இருந்தது. காலைல எந்திரிக்கும் போதே டயர்டு. என்ன பண்ணுறது? அதனால் சரி, இன்னும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஓயாமல் ஜூஸுன்னு கேட்பாங்க. கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறது நல்லது கிடையாது. இது நன்னாரி சர்பத்து, நன்னாரி வேர்லேருந்து அது செய்வாங்க. இதுவும் ஒரு கால்வாசி கெமிக்கல் இருக்கும். ஆனால் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற ஜூஸுகளை விட இது ஓரளவுக்கு நமக்கு நல்லது. அதனால நான் இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் 3 லெமன் வாங்கிட்டு வந்தேன். திரும்ப என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆயில் நம்ம மாதம் வாங்குறது, அது அங்கே வாங்கினா தான் நமக்கு ஒரு மாதத்துக்கு நிம்மதியாக இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் வாங்கினா தான் நிம்மதியாக இருக்க முடியும். பில்லு ஆயில் கடையில் 500 ஆயிடுச்சு. உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரில. 500 ஆயிடுச்சு. இது விளக்கெண்ணெய். ஏன்னா நம்ம குழம்புகள்லாம் ஊற்றுவோம். அதனால விளக்கெண்ணெய் 100 கிராம் மட்டும் வாங்கினேன். அப்புறம் விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் 1/2 லிட்ரு. மாதம் 1/2 லிட்ரு வாங்குவேன். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். காசு இருக்கிறப்ப மட்டும் 1 லிட்ரு வாங்கிக்குவேன். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்ரு ஆகும் ஒரு மாதத்துக்கு எனக்கு. ஏன்னா நாங்கள் 3 பேர் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம். பிள்ளைங்களுக்கு முடி ஜாஸ்தி. அதனால 3 லிட்ரு கோல்டு வின்னர் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேஷன் கடையில் வாங்குகிற ஆயில் நான் காய்ச்சி வச்சுக்குவேன். ஏதாவது கச்சாயம் போடுறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு, பூரி பொரிக்கிறதுக்கெலாம் நான் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு ரொம்ப தேவைப்படாது. அப்புறம் மாதத்துக்கு தேவையான பத்தி, சூடு அதெல்லாம் வாங்கலான்னு போனேன். பத்தி ஒரு பாக்கெட் தான் இருக்குது, அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தி பாக்கெட்டு, சூடம், சந்தனம், அப்புறம் விபூதி, குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மொத்த செலவு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 800 எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் வெறும் 64 ரூபா தான் மிச்சம். எப்படி செலவாகுது பாருங்கள். கையில் வர்றதும் தெரில, போகிறதும் தெரியல. அந்த அளவுக்கு செலவழிக்கிறோம் நம்ம. அதாவது விலைவாசி அதிகமாக விற்கிது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு ஒரே சோர்வு இருந்தாலும் வாங்கணுமேனு வாங்கியிருக்கேன்.